ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சிகரமான இந்த வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளுக்குரிய சத்தியத்தை தேவன் நமக்கு தந்து நம்மை திருப்தியாக மனநிறைவோடு வழிநடத்துவாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை மறுபடியுமாக உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 12ஆம் திருவசனம். ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திலே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. எத்தனை பேருக்கு இந்த வாக்குத்தத்தம் மனதிலே பதிந்திருக்கிறது என்று தெரியவில்லை. ஏனென்றால் இந்த சூழ்நிலையிலே நாம் சிறுமைப்பட்டிருக்கிற, ஒருவேளை நெருக்கப்பட்டிருக்கிற, முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தால் பெருங்காற்றில் அடிபட்டவளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெருக்கங்களின் மத்தியிலே, சிறுமையின் மத்தியிலே, அநேக அச்சங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்துதான் ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆண்டவர் இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்ற காரியம் என்ன? உன் பலகணிகளை பளிங்காக்குவேன் என்று சொல்கிறார். நம்முடைய சரீரத்தின் பலகணிகளாக இருக்கிற கண்களிலே வெளிச்சம் நிறைந்த பார்வையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வேதத்தை தியானிக்கும் பொழுது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியான வெளிச்சம் நிறைந்த தெளிவான பார்வை. உன் வாசல்களை மாணிக்க கற்களாக்குவேன் என்று சொல்கிறார். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வாசல்கள் என்ன? வார்த்தைகள் உள்ளே செல்வதற்கு 2 வாசல்களாக 2 காதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், விரும்பத்தக்க வார்த்தைகள் உங்கள் காதுகளுக்குள்ளே செல்லும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வார்த்தைகள் வெளியே புறப்பட்டு வருவதற்கு வாசலாக வாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரும்பத்தக்க வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். ஆண்டவர் சொன்னது என்ன? வியக்கத்தக்க தோற்றத்தை நான் கொடுப்பேன். வேதத்தை தெளிவுள்ள பார்வையோடு தியானிக்கும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள், விரும்பத்தக்க வார்த்தைகள் புறப்பட்டு வரும் பொழுது நம்முடைய தோற்றம் தானாகவே மாறுகிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க செய்கிறார். நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக மாறுகிறோம். ஆகவே தான் வியக்கத்தக்க தோற்றத்தை தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உண்மையாகவே ஜெபத்தோடு ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தேவன் அற்புதமாக நடத்துவார். தம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னோடு பேசுமையா என்று கேட்போம். பிரியமானவர்களே, இந்த நாட்கள் எழுப்புதலின் நாட்களாக இருக்கிறது. நாம் கடந்த வாரங்களிலே எழுப்புதலை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தனிநபர் எழுப்புதல், குடும்பத்தில் ஏற்பட வேண்டிய எழுப்புதல், திருச்சபையில் காணப்பட வேண்டிய எழுப்புதல், இன்றைய தினத்தில் சமுதாயத்தில் காணப்பட வேண்டிய எழுப்புதல் நிறைவாக நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய தேசத்திலே எழுப்புதல் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. வைராக்கியத்தோடு நாம் கர்த்தருடைய பாதத்தில் இருப்போம். ஆண்டவரே, என்னுடைய தேசத்திலே எழுப்புதலை தாரும் ஐயா. என் இந்திய தேசத்திலே எழுப்புதலை தாரும் சுவாமி. ஒரு மாற்றத்தை கொடுமையா. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் நீ சபையிலே சேர்க்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்று கர்த்தருடைய பாதத்திலே நாம் மன்றாடுவோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா.
எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள். எல்லோரும் சேர்ந்து பாடலாம், எல்லோரும் இணைந்து. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனமிரங்கும். எல்லோரும் எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழலுமே. சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழலுமே. தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனமிரங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். தெருவாய் என் இயேசுவின் நாமம் முழங்கலுமே முழங்கலுமே. தெருவாய் என் இயேசுவின் நாமம் முழங்கலுமே முழங்கலுமே. தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனமிரங்கும். எல்லோரும் எழுப்புதல் என் தேசத்திலே எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறவும். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறவும். தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனமிரங்கும். எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் இணைந்தாடுகிறே என் தேசத்தின் மேல் மனமிரங்கும் என்று கேட்போம். ஆமென் ஹல்லேலூயா. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல்
தேசத்திலே எழுப்புதலை தான் சுவாமி. தேசத்தின் எழுப்புதலுக்காக என்னை எடுத்து பயன்படுத்தும் ஐயா. என்னுடைய வாழ்க்கையில எழுப்புதல் உண்டாகட்டும் சுவாமி. ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. தகப்பனே, என் குடும்பத்திலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இந்த மாற்றங்கள் திருச்சபையிலே பிரதிபலிக்கட்டும் சுவாமி. விசுவாசிகளாக எங்கள் மத்தியிலே ஒரு மாற்றம், ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஐயா. எங்கள் மூலமாக தேசத்திலே எழுப்புதல் உண்டாகட்டும் என்று வைராக்கியத்தோடு கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பாதத்தில் மன்றாடுங்க. ஆண்டவரே, என் தேசத்திலே மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. என் தேசத்திலே எழுப்புதல் உண்டாகட்டும் ஐயா. என் தேசத்திலே ரட்சிப்பு உண்டாகட்டும். உடைய அன்பை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா. அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையிலே சேர்க்கப்படட்டும் சுவாமி. மன்றாடுங்க, கர்த்தருடைய பாதத்தில் மன்றாடுங்க. ஒரு பாரத்தோடு இந்த பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். தேவா, எங்கள் தேசத்திலே எழுப்புதல் உண்டாக வேண்டும் ஐயா. எங்கள் தேசத்திலே மாற்றம் உண்டாக வேண்டும் சுவாமி. எங்கள் தேசம் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முழங்க வேண்டும் ஐயா. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபைகளிலே நீர் சேர்க்க வேண்டும் ஐயா. இவைகளை எங்களுடைய கண்கள் பார்க்க உதவி செய்யும். இந்த எழுப்புதலுக்காக எங்கள் தேவன் எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஐயா. ஒருவேளை இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில எழுப்புதல் ஏற்படவில்லை என்றால், எங்கள் குடும்பத்தில் எழுப்புதல் ஏற்படவில்லை என்றால், இன்றைக்கு அந்த மாற்றம் உண்டாகட்டும். அவர்கள் திருச்சபையிலே பிரதிபலிப்பதாக சமுதாயத்திலே பிரதிபலிக்கட்டும் சுவாமி. எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஐயா. தகப்பனே, என்னுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அடியனை மறைந்து உண்மை வெளிப்படுத்திக் கொள்ளும் ஐயா. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை புறப்பட்டு வந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதாக, எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுத்துவதாக, உம்முடைய பிள்ளைகள் ஊக்கத்தோடு, ஆர்வத்தோடு, பயபக்தியோடு கர்த்தர் என்னோடு என்ன பேச சித்தமாய் இருக்கிறார் என்ற ஒரு ஏக்கத்தோடு காத்திருந்து சத்தியத்தில் மேய்ந்து கொள்ள எங்கள் தேவன் உதவி செய்யும். சத்துருவானவன் எந்தவித தடங்களையாவது, எந்தவித திசை திருப்பங்களையும் கொண்டு வராதபடிக்கு எங்கள் தேவன் காத்தருள்வீராக. தேவ பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஒருவேளை கடந்த 3 வாரங்களும் நாம் எழுப்புதலை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
ஒருவேளை இது தேவன் கொடுத்த ஒரு பெரிய பாரமாக இருக்கிறது. எழுப்புதல் எழுப்புதல் என்ற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். முன்பு கேட்டதை காட்டிலும் இந்த நாட்களிலே, கொள்ளை நோயினாலே உலகம் நிரப்பப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே, எழுப்புதல் என்கின்ற வார்த்தை அதிகமாக நம்முடைய காதுகளிலே தொனித்துக் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் அநேக நேரங்களில் எழுப்புதல் என்றால் என்ன என்றே அறியாமல் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கதறி அழுதும் ஜெபிக்கின்றோம். அநேக நேரங்களிலே நாம் எழுப்புதல் என்றால் அறிந்து கொள்கிற அல்லது புரிந்து கொள்கிற காரியம் என்ன? ஏதோ கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்பதுதான் எழுப்புதல் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எழுப்புதல் என்றால் ஆவிக்குரிய எழுச்சியை ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஒரு தெளிவு, ஆவிக்குரிய மாற்றம். இன்னும் சொல்ல போனால், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டுகொள்கிறார்கள். பிசாசானால் குருடாக்கப்பட்டிருக்கிற கண்கள் திறக்கப்படுகிறது. அவர்கள் வெளிச்சத்தை காண்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடுகிறார்கள். இவர்களை ஆண்டவர் சபைகளிலே சேர்த்து வருகிறார். இதைத்தான் வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இவ்விதமான அனுபவம் எழுப்புதலின் பலனாக இருக்கின்றது. கடந்த நாட்களிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேசத்திலே எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால், முதலாவது நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எழுப்புதல் உண்டாக வேண்டும். இந்த எழுப்புதல் பிற்பாடு நம் குடும்பத்திலே பிரதிபலிக்க வேண்டும். குடும்பத்திலே எழுப்புதல் அல்லது மாற்றம் உண்டாக வேண்டும். தனிப்பட்ட வாழ்வில் குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றம் நம் திருச்சபைகளிலே பிரதிபலிக்க வேண்டும். விசுவாசிகள் மத்தியிலே ஒரு எழுப்புதல் அல்லது மாற்றம் உண்டாக வேண்டும். பிற்பாடுதான் இது சமுதாயத்திலே பிரதிபலிக்கும். இதை குறித்து தான் நாம் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். சமுதாயத்திலே ஏற்பட்ட ஒரு எழுப்புதலின் அடையாளத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்கிறது, ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். யார் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தது? சபைகளிலே இணைக்கப்பட்டவர்கள். முன்பு இருந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏறக்குறைய மனமாற்றம் பெற்றவர்களாக, இருதயம் குத்தப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையில மனமாற்றம் பெற்றவர்களாக சபையிலே இருக்கின்ற 3000 பேர். இந்த 3000 பேர் இன்னும் சபைகளிலே சேர்க்கப்பட்டவர்கள் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் விசேஷித்த விதமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று? மனித தயவு என்பது தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களிலே ஒன்று. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம். ஞானம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனுக்கு ஏற்படுகிற வளர்ச்சி, சீரான வளர்ச்சி தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதம். தேவ கிருபை ஒவ்வொரு நேரமும் நம்மோடு இருத்தல், அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதன் விளைவாக ஆண்டவர் இன்னொரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், மனிதனுடைய தயவு. இது தேவனுடைய ஆசீர்வாதங்களுள் ஒன்றாக காணப்படுகிறது. இங்கு இந்த ஜனங்கள், மாற்றம் பெற்ற ஜனங்கள், இப்பொழுது விசுவாசிகளானவர்கள், இங்கு ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இங்கு ஜனங்கள் இவர்களிடம், கிறிஸ்தவர்களிடம் தயவு காண்பிப்பதன் நோக்கம் என்ன? ஏன் தயவு காண்பித்தார்கள்? அதனுடைய காரணம் என்ன என்றால் வேறு ஒரு காரணமும் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கண்டதினாலே. இந்த ஜனங்கள், இந்த 3000 பேருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கண்டதினாலே, குறைந்தது 3000 பேர் என்று
சொல்லலாம். ஏறக்குறைய 3000 பேர் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கண்டதினாலே தானாகவே அதை கண்ட ஜனங்கள் இவர்களிடம் தயவு பாராட்டுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மாற்றம் மிக மிக முக்கியம். மாற்றம் மிக மிக முக்கியம். பிரசங்கிப்பதை விட பிரதிபலிப்பதுதான் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கலாம். இந்த நாட்களிலே பிரசங்கங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் நம்முடைய பிரதிபலிப்பு தான் முக்கியம். இவ்வளவு நாட்கள் எத்தனையோ பிரசங்கங்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக திருச்சபையில கூடும் பொழுது சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனாலும் ஏன் நம்முடைய தேசம் இன்னும் கர்த்தருக்கு சொந்தமாகவில்லை? ஏன் நாம் இன்னும் பின்மாற்றத்தின் சூழ்நிலையில் இருக்கிறோம்? ஏன் நம்முடைய குடும்பத்திலே இன்னும் கர்த்தருக்கேற்ற ஒரு பக்தி வைராக்கியம் இல்லை? ஏன் நம்முடைய திருச்சபையிலே கர்த்தர் எதிர்பார்க்கின்ற ஒரு ஒருமனம் இல்லை என்றால் பிரசங்கம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஆனால் மாற்றம் ஏற்படவே இல்லை. பிரசங்கத்தை காட்டிலும் பிரசங்கிப்பதை காட்டிலும் பிரதிபலிப்பது மிக மிக வல்லமை உள்ளது. நீங்க தெருவோரங்களில் போய் கர்த்தர் நல்லவர் என்று சொல்வதை காட்டிலும் நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதே மிகப்பெரிய வல்லமையான சுவிசேஷமாக இருக்கிறது. அதற்காகத்தான் அடிக்கடி அடியேன் சொல்வதுண்டு, நாம் நடமாடும் சுவிசேஷங்களாக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நாம் நடமாடும் பைபிளாக இருக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை நம்ம சுமந்து கொண்டு வருகிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? வேதத்தை சுமக்கிறவர்கள் வேதத்தின்படி நடக்க வேண்டும். நாம் நடமாடும் வேத புத்தகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். பிரியமானவர்களே, நம்மோடு இருக்கிறவர்கள், நம்மோடு பணிபுரிகிறவர்கள், நம் அருகிலே வாசம் பண்ணுகிறவர்கள் நாம் கொடுக்கின்ற வேதத்தை வாசித்து கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! இதுதான் வல்லமையான சுவிசேஷம். இன்றைய தினத்திலே ஆண்டவர் நம்மோடு இதைத்தான் பேசுகிறார். அந்த ஆதிகால திருச்சபையிலே மக்கள் மத்தியிலே, மாற்றம் பெற்ற மக்கள் மத்தியிலே ஏற்பட்ட அந்த மெய்யான மனம் திரும்புதலை, மாற்றத்தை, எழுப்புதலை கண்ட ஜனங்கள் அவர்கள் தயவு பாராட்ட துவங்கினார்கள். இவ்வளவு நாட்களா இந்த ஜனங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நாங்க காண முடியலையே. இவர்கள் இப்படி இருந்தாங்க, இந்த அக்கிரமத்துல ஈடுபட்டு இருந்தார்களே, இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தார்களே, இவர்கள் அதிகாரிகளுக்கு அஞ்சாதவர்களாக இருந்தார்களே, ஒரு கடவுள் பயமே இல்லாதவர்களாக இருந்தார்களே, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்களே. ஆனால் இப்பொழுது சபையிலே அவர்கள் சேர்க்கப்பட்ட பிறகு ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறதே என்று கண்ட ஜனங்கள் இவ்வளவு நாட்களாக கிறிஸ்துவர்கள் என்றால் ஆத்திரமாக இருந்தவர்கள் இப்பொழுது தயவு பாராட்ட துவங்குகிறார்கள். ஹல்லேலூயா! இவ்வளவு நாட்களாக ஒரு வித்தியாசமான ஒரு போதனையை போதிக்கிறார்களே, இயேசு என்ற நபரை குறித்து போதித்து அவர் நாமத்தினாலே அற்புதத்தை சொல்லி ஒரு புதிதான சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே என்ற கோபத்திலே இருந்த ஜனங்கள் இப்பொழுது விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றத்து நிமித்தமாக தயவு பாராட்ட துவங்குகிறார்கள். பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் பிரசங்கிப்பதை விட பிரதிபலிப்பு தான் மிக வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் வேத புத்தகத்தில் வாசித்து பாருங்கள். சில இடங்களிலே நீங்கள் பார்க்க முடியும், அந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, அற்புதங்களை நடக்கும் பொழுது, ஜனங்கள் பற்பல பாஷைகளை பேசும் பொழுது அங்கு தயவு பாராட்டவில்லை, அவர்கள் பயந்திருக்கிறதை தான் நாம் பார்க்கிறோம். பயப்படுகிறார்கள், இது என்னமாய் முடியுமோ என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் இப்பொழுது ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை பார்த்த ஜனங்கள் பயத்தை விட்டுட்டாங்க, கோபத்தை விட்டுட்டாங்க, தயவு பாராட்ட துவங்குவதை பார்க்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 16ஆம் திருவசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா! உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றம், உங்கள் குடும்பத்திலே ஏற்பட்ட மாற்றம், விசுவாசிகள் மத்தியிலே ஏற்பட்ட மாற்றம் இப்பொழுது சமுதாயத்திலே அது பிரகாசிக்கட்டுமே, அது சமுதாயத்திலே பிரதிபலிக்கட்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க
பிரகாசிக்க கடவுள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்கள் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க பண்ணப்படுகிற நாட்களாக இருக்கிறது. நம்முடைய வெளிச்சம் சமுதாயத்திலே பிரதிபலிக்கின்ற நாட்களாக இருக்கிறது. இதை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். யாரிடம் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும், யாருடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும், யாருடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய மாற்றங்கள், நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட எழுப்புதல் பிரதிபலிக்க வேண்டும் என்றுதான் ஒரு 4 காரியங்களை இந்த வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக, உங்கள் வெளிச்சம் விசுவாசிகளுக்கு முன் பிரகாசிக்க கடவுது என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் வெளிச்சம் விசுவாசிகளுக்கு முன் பிரகாசிக்க கடவுது. 1 தெசலோனிக்கேயர் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். யாரை பார்த்து சொல்கிறார்? தெசலோனிக்கே சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். தெசலோனிக்கே சபையிலே ஏற்பட்ட மாற்றங்கள் மூலமாக அநேகர் விசுவாசிகளாக இருக்கிறார்கள். அப்பொழுது பவுல் அவர்களை பெருமிதமாக பேசும் பொழுது சொல்கிறார், இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். மக்கெதோனியா எங்க இருந்துச்சு? தெசலோனிக்கே இடத்துல, தெசலோனிக்கேயாவில் இருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி தான் மக்கெதோனியா இருந்துச்சு. அகாயா எங்க இருந்துச்சு? தெசலோனிக்கேயிலிருந்து 500 கிலோமீட்டர் தள்ளி தான் அகாயா இருந்தது. இவைகளெல்லாம் கிரேக்க பட்டணங்கள். தெசலோனிக்கேயிலிருந்து 200 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு இருக்கிற மக்கெதோனியாவில் உள்ள பட்டணத்தார் யாருடைய விசுவாசத்தை கேள்விப்படுறாங்க? இங்கு தெசலோனிக்கே பட்டணத்தாருடைய விசுவாசத்தை கேள்விப்படுகிறார்கள். தெசலோனிக்கேயிலிருந்து அவர்களுடைய விசுவாசம் எங்குள்ள சபைக்கு சென்றிருக்கிறது? 500 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு இருக்கிற அகாயா என்னும் பட்டணத்தாருக்கு இவர்களுடைய விசுவாசம் கடந்து சென்றிருக்கிறது. எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. இதனால் ஆண்டவர் முதலாவது நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? விசுவாசிகளுக்கு முன் பிரகாசிக்கட்டும். உங்கள் வெளிச்சம் விசுவாசிகளுக்கு முன் பிரகாசிக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த தெசலோனிக்கே பட்டணத்தாரை குறித்து, இந்த சபையோரை குறித்து பவுல் பெருமிதமாக பேசிக் கொள்ளும் பொழுது இந்த 1ஆம் அதிகாரத்திலே துவக்கத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். 1ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கின்ற ஒரு சபை தெசலோனிக்கே சபை. ஹல்லேலூயா. தெசலோனிக்கே சபை எப்படிப்பட்ட சபை என்று பவுல் சொல்கிறார்? தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கின்ற சபை. நம்மை பார்த்து, நம்முடைய குடும்பத்தை பார்த்து, நம்முடைய சபையை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? நீங்கள் தேவனுக்குள் இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? 2ஆம் வசனத்துல பவுல் சொல்கிறார், உங்கள் விசுவாசத்தின் கிரியை நாங்கள் அறிந்திருக்கிறோம், உங்கள் அன்பின் பிரயாசத்தை அறிந்திருக்கிறோம், நம்பிக்கையின் பொறுமையை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்னும் விசேஷித்த விதமா இவங்களை பற்றி சொல்றாரு பாருங்க. 8ஆம் வசனத்துல நீங்கள் வாசித்து பாருங்கள். எப்படி எனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. சொல்ல போனா, கர்த்தருடைய வசனம் இங்கு தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து அகாயாவிற்கும் மக்கெதோனியாவிற்கும் வசனம் செல்வதற்கு முன்பதாக இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம் அதற்கு முன்பதாகவே பிரதிபலித்து விட்டது. அதற்காக தான் சொன்னேன், பிரசங்கிப்பதை விட பிரதிபலிப்பது மிக மிக வல்லமை உள்ளது. தெரு தெருவாக நீங்கள் சென்று பிரசங்கிக்க வேண்டியது அவசியம்தான். ஆண்டவர் அதை சொல்லியிருக்கிறார். நாம் கட்டாயம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம் சமுதாயத்திலே பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டால்தான பிரதிபலிக்கிறது இல்ல?
யோசித்து பாருங்க, 3 வாரங்களாக எழுப்புதலை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? உங்கள் குடும்பத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? இந்த 2 மாற்றம் ஏற்பட்டாதான் திருச்சபைக்கு வரும் பொழுது விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை காண முடியும். பிறகுதான் சமுதாயத்துல இந்த மாற்றத்தை நாம் பிரதிபலிக்க முடியும். பிரியமானவர்களே, பயபக்தியோடு இருப்போம். இனி காலம் செல்லாது. இனிமேலும் நம்ம அசதியாக இருக்க முடியாது, நிர்விசாரமாக இருக்க முடியாது. இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ளாக வைராக்கியமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில காணப்படுகிறோம். இன்று உன் ஜீவன் போனால் எங்க போவ அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நம்முடைய ஜீவனுக்கு உத்தரவாதம் யாருமே இல்லைங்க. இன்று நம்முடைய ஜீவன் போனால் நாம் எங்கு செல்வோம்? பிரியமானவர்களே, நம்மை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். நம்முடைய விசுவாசம், நம்முடைய மாற்றம் பிற விசுவாசிகளுக்கு பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அங்கு 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை பார்க்கும்போது அவர் சொல்கிறார், நாங்க உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க அகாயாவுக்கு போனோம், மக்கதோனியாவுக்கு போனோம், ஆனா உங்களை பத்தி நாங்க ஒண்ணுமே சொல்லல. அந்த சபையோரே உங்களுடைய விசுவாசத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று காந்திநகர் திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்ல வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி நமக்கு அருகாமையில் இருக்கிற திருச்சபைகளுக்கு நாம் மாதிரிகளாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லணும், இவ்விதமாய் பக்கத்தில் இருக்கிற திருச்சபை பேர்லாம் நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய ஈசிய திருச்சபைகளை யோசித்து பாருங்க. காந்திநகர் திருச்சபையே இவ்விதமாய் எம்ஏ நகரிலும் எடப்பாளையத்திலும் காரனோடையிலையும் பொத்தூர்லையும் இன்னும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற திருச்சபைகளுக்கு மாதிரிகளாக இருக்கு. இங்கு தெசலோனிக்க திருச்சபை ரொம்ப பக்கத்துல இருக்கவங்களுக்கு இல்லைங்க, 200 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட திருச்சபைகளுக்கு அவர்கள் மாதிரிகளா இருக்கிறாங்க. நம்மகிட்ட ஆண்டவர் விரும்புறது வேற ஒன்றும் இல்லை. பக்கத்துல ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கத்துல திருச்சபையில் இருக்கிறதே, அந்த திருச்சபையில் உள்ளவர்கள் நம்முடைய மாற்றத்தை அவர்கள் காண வேண்டும். நம்முடைய திருச்சபை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை காண வேண்டும். அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை குறித்து பேச வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நாங்க அங்க போறோம், அகாயாவில் உள்ளவங்க, மக்கதோனியாவில் உள்ளவங்க உங்களுடைய விசுவாசத்தை பத்தி தான் பேசுறாங்க. பிரியமானவர்களே, யாராவது நம்மை குறித்து அப்படி சாட்சி சொல்ல முடியுமா? ஒருவேளை ஆண்டவர் இந்த காலை வேளையில எதிர்பார்க்கிறார், உங்கள் வெளிச்சம் விசுவாசிகளுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் முன்பாக பிரகாசிக்கணும், மற்ற திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு முன்பாகவும் பிரகாசிக்கணும். நம்ம மறுபடியுமா எல்லாரும் ஒன்று கூடும் பொழுது அல்லது ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது விசுவாசிகள் ஒருவருடைய வாழ்க்கையில ஒருவர் கட்டாயம் ஒரு மாற்றத்தை காணும். கட்டாயம் ஒரு மாற்றத்தை காணும். பிற திருச்சபை விசுவாசிகள் நம்முடைய மாற்றத்தை குறித்து பேசணும். கர்த்தருக்குள்ளாக இருக்கிற நம்முடைய பக்தி வைராக்கியத்தை, நல்லடக்கையை குறித்து பிற திருச்சபை விசுவாசிகள் பேச வேண்டும். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் வெளிச்சம் விசுவாசிகள் முன் பிரகாசிக்க கடவுது. இரண்டாவதாக, உங்கள் வெளிச்சம் உறவுகளுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் உறவுகளுக்கு முன்பாக, அதாவது உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், இவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மாற்றங்கள் உருவாகும் பொழுதுதான் மனித தயவை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட மனித தயவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது எந்த ஜனங்கள் தயவு பாராட்டினார்கள் அல்லது எந்த ஜனங்களிடத்துல விசுவாசிகள் தயவு பெற்றிருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது 47ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இந்த சம்பவம் எங்கு நடைபெறுகிறது? எருசலேம் பட்டணத்தில் நடைபெறுகிறது. அங்கு எருசலேம் பட்டணத்திலே யூதர்கள் தான் அதிகமாக காணப்பட்டார்கள். ஒருவேளை யூதர்கள் அல்லாதவர்களும் சிலர் இருந்தாலும் யூதர்கள் தான் அதிகமாக எருசலேம் பட்டணத்திலே காணப்பட்டார்கள். இன்னும் சொல்லணும்னா நம்ம சொல்லலாம், யூதர்கள் எல்லோருமே ஒருவருக்கு ஒருவர் உறவினர்களாகத்தான் இருந்தார்கள். எங்கிருந்து வராங்க? யாக்கோபிடம் தான் வராங்க. யாக்கோபினுடைய
பிள்ளைகள் தான் எல்லாரும், ஒருவருக்கு ஒருவர் உறவினர்களாக இருக்கிறாங்க. இப்போ யாருடைய தயவு விசுவாசிகளுக்கு கிடைக்கிறது? குறிப்பாக யூதர்களுடைய தயவு கிடைக்கின்றது. எந்த யூதர்கள் தங்களை அவமானப்படுத்தினார்களோ, எந்த யூதர்கள் நீ ஒரு வித்தியாசமான மார்க்கத்தை பின்பற்றுகிறாய் என்று புறம்பே தள்ளினார்களோ, அந்த யூதர்கள் இப்பொழுது தயவு பாராட்டுகிறார்கள். ஏன் தயவு பாராட்டுறாங்க? ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், மக்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள். இவ்வளவு நாள் இவ்வளவு மாற்றத்தை நம்ம பார்க்கல. எப்படி இருந்தா அந்த ஆலயத்திற்கு சென்று ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு எவ்வளவு பெரிய மாற்றம். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. குடும்பத்துல எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்க. இவ்வளவு நாட்கள் பிரிந்திருந்த குடும்பம், சமாதானம் இல்லாம இருந்த குடும்பம், சண்டை சச்சரவுகளோடு இருந்த குடும்பம் இப்ப எவ்வளவு ஐக்கியமா இருக்கிறாங்க. குடும்பமா உட்கார்ந்து பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்கிறாங்க. குடும்பமாக சத்தியத்துக்குள்ளாக உறுதிப்படுறாங்க. குடும்பமாக உட்கார்ந்து சாப்பிடுகிற ஒரு அனுபவத்தை இவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு அவங்க யோசித்து பார்க்கும் பொழுது சபையின் மூலமாக ஏற்பட்ட மாற்றங்கள் யோசித்து பார்க்கிறாங்க. எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்களே, விசுவாசிகள் எல்லாரும் ஒன்னா கூடுறாங்க, சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவிக்கிறாங்க. ஒருவரும் தன்னுடைய பொருளை இது எனக்குரியது என்றே சொல்லவில்லை. ஒரு பெரிய மாற்றம். இது எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. இவற்றையெல்லாம் பார்த்த யூதர்களாகிய இந்த விசுவாசிகளுடைய உறவினர்கள் அவர்கள் மீது தயவு பாராட்டுகிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இதுதான். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. விசுவாசிகள் முன்பாக பிரகாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம் உறவினர்கள் முன்பாக பிரகாசிக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? உறவினர்கள் மத்தியில உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? வாய் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்களா? சமாதானத்தை நம்பி போனா சமாதான குலைச்சல் உண்டு பண்ணுறவன் அப்படின்னு சொல்றாங்களா? உறவினர்கள், உங்கள் உறவினர்கள் உங்களை பத்தி என்ன பேசுறாங்க? உங்களை பத்தி ரொம்ப சந்தோஷமாக பெருமிதமாக பேசிக் கொள்கிறார்களா? உங்களை உறவுக்காரர் என்று சொல்கிறதுல அவங்க சந்தோஷப்படுறாங்களா? இல்லைன்னா சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்றதுக்கே பயப்படுறாங்களா? இல்ல, ஒரு நல்லவர்களாக இருக்கும் பொழுது எவ்வளவு தூரத்து உறவாக இருந்தாலும் அவர் என் மச்சான், அவர் என் மாமான்னு சொல்லுவாங்க. ஆனா கொலைகேசில் அகப்பட்டா, கொள்ளையடிக்கிறவங்களா இருந்தா, இல்ல சமுதாயத்துல கெட்ட பேர் இருந்தா, துன்மார்க்கமான ஜீவியம் ஜீவிக்கிறவர்களாக இருந்தா, யாருமே நெருங்கின உறவினர்களாக இருந்தாலும் இவர்கள் என்னுடைய உறவினர்கள் என்று சொல்வதற்கு முன்வர மாட்டார். உங்களுடைய உறவினர்கள் எப்படி இருக்கிறாங்க? உறவினர்கள் மத்தியிலே உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வெளிச்சம் உங்கள் உறவுகள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், உங்கள் குடும்பத்திலே ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் உங்கள் உறவுகள் முன்பாக பிரகாசிக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். மாமியார் மருமகா மத்தியில் இருக்கிற ஒரு உறவை அவர்கள் சந்தோஷமா பேசணும். இல்ல, கணவன் மனைவி இவ்வளவு நாள் இவங்க அடிச்சுடுவாங்க, குடிச்சிடுவாங்க, ஆனா இப்ப ரொம்ப சமாதானமா இருக்கிறாங்க. பெற்றோர் பிள்ளைங்க, அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கவே மாட்டாங்க, ஆனா இப்போ அப்பாவும் பிள்ளையும் ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறாங்க. இதையெல்லாம் உங்களுடைய உறவுகள் பார்த்து கர்த்தரை தானாகவே மகிமைப்படுத்தணும். ஆண்டவரை பத்தி நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் வேதத்தை அப்படியே படிப்பாங்க, கிறிஸ்துவை அப்படியே பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். மூன்றாவதாக, உங்கள் வெளிச்சம் உங்கள் சுற்றத்தாருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். விசுவாசிகளுக்கு முன்பாக மாத்திரமல்ல, உங்கள் உறவுகளுக்கு முன்பாக மாத்திரமல்ல, உங்கள் சுற்றத்தாருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். குறிப்பாக சுற்றத்தார் என்று சொல்லும் பொழுது உங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள், இன்னும் சொல்ல போனால் கர்த்தரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். வாசித்து பாருங்கள், 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே,
புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அங்க பேதுரு சொல்றாரு, இவ்வளவு நாட்கள் புறஜாதிகள் என்றால் இங்கு யூதர்கள் அல்லாதவர்களை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யூதர்கள் அல்லாதவர்களை தான் வேதம் புறஜாதிகள் என்று சொல்கிறது. இன்றைக்கு நம்ம சொல்லலாம் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெறாதவர்கள். இவ்வளவு நாட்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களுடைய அக்கிரமத்தை பார்த்திருக்கிறாங்க, உங்களுடைய பொல்லாப்பை பார்த்திருக்கிறாங்க. அதுதான் பேதுரு சொல்றார், உங்களுடைய துன்மார்க்கமான வாழ்க்கையை பார்த்திருக்கிறாங்க, செய்யக்கூடாததை நீங்க செய்றீங்க அப்படின்றத பார்த்திருக்கிறாங்க, நீங்க வாயாடுறத பார்த்திருக்கிறாங்க, நீங்க பிரச்சனை பண்றத பார்த்திருக்கிறாங்க, குடும்பத்துல நீங்க சண்டை போடுறத பார்த்திருக்கிறாங்க, போற இடத்துல வம்பு இழுக்கிறத பார்த்திருக்கிறாங்க, இதைத்தான் பார்த்திருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் பார்த்தவங்க இனிமேல் எதை பார்க்க வேண்டும்? உங்களுடைய நல் நடக்கையை பார்க்க வேண்டும். இதை பேதுரு சொல்லுகிறார். இவ்வளவு நாட்கள் ஒருவேளை உங்களுடைய துன்மார்க்கமான ஆண்டவருக்கு விரோதமான நடக்கையை பார்த்தவர்கள் இனிமேல் நல் நடக்கையை பார்க்க வேண்டும். அப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று பேதுரு மூலமாக ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். பிரியமானவர்களே, நம்முடைய வெளிச்சம் நம் சுற்றத்தாருக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், முதல் கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் சீடர்களுக்கு எந்த பட்டணத்தில் உண்டாயிற்று? அந்தியோக்கியா பட்டணத்துல உண்டாயிற்று. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முன்பதாக இருக்கிற வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது, நீங்கள் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்தியோக்கியா பட்டணத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. பர்னபாவும் சுவிசேஷத்தை கூறுகிறார். ஆனால் அதை விட மேலாக எப்பொழுது இவர்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் 25ஆம் 26ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு வருஷ காலமாக அவர்கள் சபையோட கூடியிருந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. நான் சொல்றேன், அவர்கள் பண்ணின உபதேசத்தை காட்டிலும் அவர்கள் ஜனங்களோடு கூடியிருந்து ஒருவருக்கொருவர் கொண்டிருந்த ஐக்கியத்தை பார்த்த ஜனங்கள் இவர்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறினார்கள். நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை பார்த்தவங்க இவர்கள் இயேசுவுடைய சீடர்கள் என்று கூறினார்கள். இங்க அந்தியோக்கியா சபையில ஒரு மனதை பார்த்த மற்ற ஜனங்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாங்க. இவங்களாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். நம்மை பார்த்து சுற்றத்தார் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியுமா? இல்லைன்னா இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிறாங்களா? உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கு பெரோயா பட்டணத்தாரை குறித்து நாம் பார்க்கிறோம். பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஏற்கனவே முதலாவது தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவங்களை பார்த்து பவுல் சொல்றாரு, உங்களுடைய விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிருக்கிறது. இங்கு பெரோயா பட்டணத்தாரை குறித்து சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இப்போ அது சமுதாயத்துல பிரதிபலிக்குது. ஏற்படுகின்ற விளைவை பாருங்கள். 12ஆம் வசனத்துல அதனால் என்றால் என்ன அர்த்தம்? பெரோயா பட்டணத்தாருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றத்தினாலே அவர்களில் அநேகம் பேரும், அங்கிருந்த பெரோயா பட்டணத்தில் இருந்த இன்னும் அநேகம் பேரும், கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும். கிரேக்கர்கள் என்றால் அப்புறம் பார்த்தாலே யூதர்கள் அல்லாத
ஜனங்கள். யூதர்கள் மாத்திரமல்ல, யூதர்கள் அல்லாத ஜனங்களும் விசுவாசித்தார்கள் என்று பாருங்கள். கணம் பொருந்தியவர்கள், சமுதாயத்துல நல்ல அந்தஸ்துல இருந்த கிரேக்கரும் அவர்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள். இது சமுதாயத்தில் ஏற்படுகின்ற ஒரு எழுப்புதல். இந்த எழுப்புதல் எப்படி வந்துச்சு? பிரசங்கம் பண்ணாங்களா? இல்ல, பெரோயா பட்டணத்தாருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள். தெசலோனிக்கே பட்டணத்தாரை காட்டிலும் நற்குணசாலிகளாக மாறுறாங்க. வேதத்தை தியானிக்க தியானிக்க, வேதத்தை தியானிக்க 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 அவருடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுகிறது. சமுதாயத்தில் உள்ளவங்க சுற்றுப்புறத்தாரெல்லாம் பார்க்கறாங்க, எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு? வேற ஒண்ணுமே இல்லை, வேதத்தை தியானிக்கிறாங்க. இப்படி தனித்தனியா வேத புத்தகம் உங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. வாய்மொழியாகத்தான் அவர்கள் கேட்கிறார்கள், வேத வசனங்களை கேட்கிறாங்க. கேட்கிற வார்த்தைகளை மனசுல வச்சு எல்லாரும் சேர்ந்து தியானிக்கிறாங்க. காரியங்கள் இப்படி இருக்கிறதா? தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறாங்க. கேட்க கேட்க வாழ்க்கை மாறுகிறது, நற்குணசாலிகளா மாறுறாங்க. அது சமுதாயத்தில் உள்ளவர்கள் பார்க்கும் பொழுது அவங்க ஏற்கனவே ஆரம்பத்துல சில மாற்றங்களை கண்டு பயந்தவர்கள் இப்பொழுது பாருங்க, இங்கு இவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்களை கண்டு கர்த்தரை விசுவாசிப்பதை பார்க்கிறோம். இதுதான் சமுதாயத்தில் ஏற்படுகின்ற எழுப்புதல். ஹல்லேலூயா! எழுப்புதல் எப்படி ஏற்படும்? நம்முடைய மாற்றத்தின் மூலமாக, நம்முடைய மாற்றத்தின் மூலமாக சமுதாயத்தில் எப்படி மாற்றம் உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் உங்கள் விசுவாசிகள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் உங்கள் உறவுகளுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் உங்கள் சுற்றத்தாருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் விரும்புகிற இன்னொரு காரியம், உங்கள் வெளிச்சம் இந்த உலகம் எங்கிலும் பிரகாசிக்க கடவுது. ஹல்லேலூயா! உலகம் எங்கிலும் பிரகாசிக்க கடவுது. நீங்க வாசித்து பாருங்க, ரோமர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே ரோமாபுரியில் உள்ள திருச்சபையோரை பார்த்து பவுல் சொல்கிறார், உங்கள் விசுவாசம் உலகம் எங்கும் பிரசித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா! உங்கள் விசுவாசம் உலகம் எங்கும் பிரசித்தமாயிருக்கிறது. தெசலோனிக்கே பட்டணத்தார் பார்த்து சொன்னார், 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நாங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிருக்கிறது சொல்றார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது என்று சொல்கிறார். யாவருக்கும் உங்களுடைய கீழ்ப்படிதல், உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மனமாற்றம் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. அப்படின்னால் எங்கும் பிரதிபலித்து இருக்கிறது. பிரதிபலித்தது மூலமாக அநேக மாற்றங்கள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் சொல்றாங்க, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அப்போஸ்தலர் 17:6 வாசித்து பாருங்க. உலகத்தை உலகத்தை இல்ல, எருசலேமை கலக்கினவர்கள் அல்ல. இங்க ஜனங்கள் கேள்விப்படுறாங்க, உலகத்தை ஒரு கூட்டம் கலக்கிட்டே இருக்குது. அப்படின்னா ஒரு பக்கம் கலக்கங்களை ஏற்படுத்துகிறது, ஒரு பக்கம் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அப்படி முற்றிலுமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உலகத்தை அந்த கலக்குறவர்கள் என்று சொன்னா உலகத்தை கலங்க பண்ணுகிறவர்கள் சொல்லலாம், உலகத்தை மாற்றி அமைக்கிறவர்கள் சொல்லலாம். ரெண்டுமே அங்க பொருந்தும். இதோ உலகத்தை கலங்க பண்ணுகிறவர்கள், உலகத்தையே மாற்றி அமைக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று ஜனங்களே சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடம் விரும்புகிற காரியம் இதுதான். உலகம் எங்கும் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்கள், கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தங்களுடைய ஊழியர்களாகிய தங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு
ஸ்தோத்திரம். 15ஆம் வசனத்துல சொல்றாரு, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். அப்போ கெட்டு போகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட வாசனையா இருக்கிறாங்க? மரண வாசனை. அப்படின்னா இவங்களை பார்த்தாலே பயப்படுறாங்க, இல்ல உலகத்தார் பயப்படுறாங்க. ஆனா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிற வாசனையாக இருக்கிறாங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், உலகம் எங்கும் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் எங்கும் நம்ம பிளைட்ல தான் டிராவல் பண்ணி போனோமா? இல்லை, நம்ம எங்கெங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். வேலை செய்யற இடத்துல, பணி ஸ்தலத்துல, வேலை ஸ்தலத்திலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் பிரகாசிக்கணும். இல்ல, இவ்வளவு நாள் அதிகாரியை மதிக்காம இருந்தா இப்போ திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, அதிகாரிகளை, உயர் அதிகாரிகளை, மேனேஜரை மதிக்கிறவனாக காணப்படுறான். இவ்வளவு நாள் சரியான நேரத்துக்கே ஆபீஸ்க்கு வர மாட்டான், லேட்டா வந்து அட்டெண்டன்ஸ் போடுவான். ஆனா இப்பொழுது சரியான நேரத்துக்கு முன்பதாகவே வந்து ஆஜராக. எப்படி இந்த மாற்றம் வந்தது? உங்களோட வேலை செய்யறவங்க யோசிக்கணும். அவங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகணும். உங்களை பார்த்த உடனே பிற்பாடு அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த மனிதன் கிறிஸ்துவோடு நெருங்கினதுனால ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அவங்க தயவு பாராட்ட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்வாங்க. தொழில் செய்கிற இடத்துல, உங்களுடைய வியாபார ஸ்தலத்துல, பிள்ளைகள் உங்களுடைய கல்வி கூடங்கள்ல, நம்ம எங்கெல்லாம் சொல்கிறோமோ, நாம் பயணிக்கிற இடங்கள்ல, இல்ல வழக்கமா ஒருவேளை ஒரு பேருந்துல செல்லலாம், ரயில்ல செல்லலாம், நம்ம பயணிக்கிற இடங்கள்ல நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறது தான் முதலாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், உங்கள் வெளிச்சம் விசுவாசிகளுக்கு முன்பாக பிரகாசிக்கணும், உங்கள் உறவுகளுக்கு முன்பாக பிரகாசிக்கணும், உங்கள் சுற்றத்தாருக்கு முன்பாக பிரகாசிக்கணும். இது போதாது, உலகமெங்கும் பிரகாசிக்கணும். அப்படின்னா நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் பிரகாசிக்கணும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. பரிசுத்த ஆவி உங்களிடம் இருக்கிறாரா? சந்தேகமா இருக்குதா? இருக்கிறார், கட்டாயம் இருக்கிறார். எப்பொழுது நீங்க கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் இப்படி எல்லா இடங்களிலேயும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். இங்கு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் இன்றைய தியானத்தையும் நம்ம சற்று ஈடுபடுத்தி பார்த்த ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து விசுவாசிகளுக்கு முன்பாகவும், உங்கள் உறவுகளுக்கு முன்பாகவும், உங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு முன்பாகவும், உலகம் முழுவதும் நீங்கள் செல்கிற இடங்களில் எல்லாம் நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். நம்ம சாட்சியாக இருந்திருக்கிறோமா? அநேக நேரத்தில் எபேசியர் சொல்லப்பட்டபடி, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களாக நாம் அநேக நேரங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இனிமேல் அப்படி செய்யாதீங்க. இனிமேல் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இன்னும் அதிகமாக பேலன்ஸ் செய்யட்டும், உங்களுடைய வெளிச்சம் எல்லோர் முன்பாகவும் பிரதிபலிக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுதே நாம் கிறிஸ்துவை தரித்தவர்களாக மாறி போகிறோம். திருமுழுக்கு பெறும் பொழுது நாம் கிறிஸ்துவை தரித்தவர்களாக மாறி போகிறோம். ஆனால் வேதனையோடு அதே கலாத்தியருக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, கிறிஸ்துவை தரித்திருந்த நாம் இப்பொழுது கிறிஸ்துவை விட்டு பிரிந்திருக்கிறோம். கிறிஸ்துவை தரித்திருந்த நாம் கிறிஸ்துவை விட்டு பிரிந்திருக்கிறோம். அதனாலதான் நம்ம கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கவே முடியல. ஆனால் மறுபடியுமாக ரோமர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் மன்னிக்கும், ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறபடி, ரோமர் 13:14 சொல்லியிருக்கிறபடி, நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே சொல்கிறபடி, ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கவும். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்துல கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். இல்ல, வெளிச்சம் நிறைந்த பார்வை, விரும்பத்தக்க வார்த்தை, வியக்கத்தக்க தோற்றம். கடைசியா சொல்லப்பட்டதில்ல, எப்போ நம்முடைய தோற்றத்துல ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு வியக்கத்தக்க தோற்றம் உண்டாகும். சமுதாயத்தில் உள்ளவங்க, நம்மோடு இருக்கிற விசுவாசிகள், பிற திருச்சபை விசுவாசிகள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சுற்றுப்புறத்தார், நாம் வேலை செய்கிற இடத்துல உள்ளவங்க, இந்த உலகத்துல இருக்கிறவங்க எப்பொழுது கிறிஸ்துவை நம்மிடத்துல பார்க்க முடியும்? கிறிஸ்துவின் ஒளி நம் மீது பிரகாசிக்கும் பொழுது. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், வியக்கத்தக்க தோற்றத்தை கொடுப்பேன். இதை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளிய என் மீது பிரகாசிக்கப்படும். இல்ல, வியக்கத்தக்க தோற்றம் அப்படியே முகத்துல ஒரு ஃபேர்னலி போட்டது போல மாற்றம் அப்படிலாம் இல்லை. கர்த்தருடைய ஒளி நம் மீது பிரகாசிக்கும் பொழுது, நீங்க கருப்பா இருந்தாலும் உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்க பவுடரே போடல அப்படின்னாலும் கவலையே பட தேவை. நீங்க பவுடரே போடலனாலும் உங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவின் ஒளி உங்கள் மீது பிரகாசித்திருக்கிறதை கட்டாயம் காண்பார்கள். இதுக்காக நீங்க ஃபேர் ஒளியோ எத்தனையோ மேல முகத்துல தீட்டணும் அப்படின்லாம் அவசியமே இல்லைங்க. அப்படி தீட்டும் பொழுது அநேக நேரத்துல நம் மூலமாக பிசாசானவன் தான் வெளிப்படுகிறார். நீங்க ஒண்ணுமே முகத்தை கழுவாம போனா கூட உங்கள் மூலமாக கிறிஸ்து பிரதிபலிப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நேரம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளியை என் மீது பிரகாசிக்க செய்யும், வியக்கத்தக்க தோற்றத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இனிமேல் என்னை காண்கிறவர்கள் ஒரு வித்தியாசத்தை காணணும் சுவாமி, உண்மை காண வேண்டும் ஐயா. என்னை பார்க்கிறவங்க உம்முடைய வேதத்தை வாசிக்கணும் தகப்பனே. என்னை பார்க்கிறவர்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா. வேதத்தை வாசிக்காமையே இதுதான் கிறிஸ்தவமா, இதுதான் கிறிஸ்தவர்களை பின்பற்றுகிறவர்களுடைய வாழ்க்கையா என்பதை என்னை பார்க்கிறவங்க வேதத்தை பார்க்காம வேதத்தை வாசிக்காமையே அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கேளுங்க, கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, சமுதாயத்துல எப்பொழுது எப்படி மாற்றம் ஏற்படும்? நம்முடைய வெளிச்சம் சமுதாயத்தில் எப்படி மாற்றம் ஏற்படும்? நம் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படும்? இன்னொரு பெரிய பிரச்சனை நான் சொல்ல விரும்பல, சுருக்கமா சொல்றேன். எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படும்? வேற ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம் மறுபடியும் சுழற்சி முறையில் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆதிகால திருச்சபையில ஏற்பட்ட மாற்றம் இல்ல, அங்க ஆதிகால திருச்சபையில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36 முதல் 47 முடிய இருக்கிற வசனங்கள்ல ஆதி சபையில ஏற்பட்ட மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். அதுதான் முதலாவது ஏற்பட்ட ஒரு எழுப்புதல். அதுதான் முதலாவது ஏற்பட்ட எழுப்புதல். அந்த மாற்றத்தை கண்ட சமுதாயம் கிறிஸ்தவர்கள் மீது தயவு பாராட்டினார்கள். தயவு பாராட்டினது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள், அவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்ட அவர்களை சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார். நீங்க வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 5000 பேர் சேர்க்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல திரளான புருஷ ஸ்திரீகள் அநேகர் இன்னும் அதிகமாக சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். மாற்றம் அப்படி வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் மூலமாக அப்படியே சுழற்சி முறையில மாற்றங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. நம்ம இன்னைக்கு தியானித்தது ஆதி சபையை மாத்திரம் தியானிக்கல, அதற்கு பிற்பாடு மாற்றங்களை பெற்றுக்கொண்ட சபையை தான் தியானித்தோம். தெசலோனிக்கே சபை, அந்தியோக்கியா சபை, பெரோயா சபை, இந்த சபைகள், ரோமாபுரியில் உள்ள சபை, இந்த சபைகள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் பெற்று பிற்பாடு சமுதாயத்துல பிரதிபலிக்கும் இல்ல. அப்போ மாற்றம் எப்படி உண்டாகும்? சமுதாயத்துல எப்படி எழுப்புதல் உண்டாகும்? ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். எப்படிப்பட்ட மாற்றம்? வேற ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே ஆண்டவர் சொன்ன மாற்றங்கள்னால. தனிப்பட்ட வாழ்க்கையில கடந்த 3 வாரங்களா தியானித்திருக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எழுப்புதல் என்ன? முதலாவதாக இருதயத்திலே குத்தப்பட வேண்டும். குத்தப்பட்டவர்களாக மாத்திரமல்ல,
ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். இல்லை என்றால் கர்த்தருடைய ஊழியரிடம் விசாரிக்க வேண்டும். விசாரிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். இதெல்லாம் பிற்பாடு சமுதாயத்திலும் மாற்றம் ஏற்படும். குடும்பத்துல எப்படிப்பட்ட மாற்றம் மறுபடியுமாக ஏற்படுகிறது? குடும்பமாக சத்தியத்தில் உறுதிப்படுகின்ற ஒரு அனுபவம், குடும்பமாக இணைந்திருக்கின்ற ஒரு அனுபவம், குடும்பமாக ஆகாரம் உண்ணுகின்ற ஒரு அனுபவம், குடும்பமாக தேவனுடைய பாதத்தில் இருக்கின்ற அனுபவம். அது சபையில மறுபடியுமா வருது. சபையில என்னென்ன மாற்றங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா தெரியல. சபையில என்னென்ன மாற்றங்கள்? ஒருமனப்பட்டவர்களாக கூடி வருகின்ற ஒரு மாற்றம், ஒரே மனதோடு ஏக மனதோடு கூடி வருகின்ற ஒரு மாற்றம், பிறருடைய குறைவில் உதவுகின்ற ஒரு அனுபவம், கபடம் இல்லாத ஐக்கியம் கொள்ளுகின்ற ஒரு அனுபவம். இவைகள் எல்லாம் மறுபடியுமாக அங்கு எந்தெந்த திருச்சபையில் எந்தெந்த பட்டணத்துல மாற்றங்கள் ஏற்படுகிறதோ அவர்கள் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுகிறது, இவர்கள் குடும்பத்துல மாற்றங்கள் ஏற்படுகிறது, சபையில மாற்றம் ஏற்படுகிறது. பிற்பாடு அந்த மாற்றம் சமுதாயத்திலே இன்னும் வெளிப்படுகிறது. அப்படியே சுழற்சி முறையில மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த மாற்றங்கள் தடையில்லாம ஏற்பட்டிருந்ததுன்னா இந்த உலகமே கட்டாயம் கிறிஸ்தவ உலகமாக மாறி இருக்கிறது. இந்த உலகமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக மாறி இருக்கணும். ஏன் மாறல? கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களும் பெறவில்லை, வெளியே தங்களுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கவே இல்லை. இதுதான் ஆதியில இருந்த விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை பெற்றுக் கொண்டார்கள். அந்த மாற்றம் சமுதாயத்திலே பிரதிபலித்தது. இப்போ சமுதாயத்திலே பிரதிபலிப்பதற்கு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படவே இல்லை. எவ்வளவோ பிரசங்களை கேட்போம், நம்ம ரட்சிக்கப்பட்டதிலிருந்து எத்தனையோ பிரசங்களை கேட்டிருப்போம், ஆனா மாற்றங்கள் ஏற்படவே இல்லை. மாற்றம் ஏற்பட்டால் தானே சமுதாயத்துல பிரதிபலிக்கிறது. மாற்றங்கள் ஏற்படாததுனால சமுதாயம் கிறிஸ்துவை காணவில்லை. மூளைக்கு மூல பிரசங்கம் தான், டிவி எடுத்தா பிரசங்கம் தான், எவ்வளவோ ஆலயங்கள் மூளைக்கு மூல திருச்சபை இருக்கிறது, எவ்வளவு பிரசங்கங்கள், மாற்றம் இல்லை. ஏனென்றால் பிரசங்கிப்பதை காட்டிலும் பிரதிபலிப்பதுதான் வல்லமை உள்ளதாக இருக்கு. அந்த பிரதிபலிப்பு இல்லையே, மாற்றம் இல்லாம எப்படி பிரதிபலிக்க முடியும்? இல்ல, மாற்றமே இல்லை, எங்கு பிரதிபலிப்பது? ஏதோ ஒரு இடத்துல அப்படியே அந்த மாற்றம் நின்று விட்டது. இன்றைக்கும் அந்த மாற்றமும் இல்லை, பிரதிபலிப்பும் இல்லை. அதனாலதான் இந்த உலகம் ஆண்டவர் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ள முடியல. எவ்வளவு ஜெபிச்சாலும் நம்முடைய தேசம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நேரடி சீடனாகிய தோமா வந்து கால் வைத்த நம்முடைய சென்னை படும் நம்முடைய தேசம் இன்னும் கர்த்தருக்கு சொந்தமாகாததற்கு காரணம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில உண்மையான மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை. சமுதாயம் கிறிஸ்தவர்களை பார்க்க உண்மைதான், ஆனா கிறிஸ்துவை அவர்கள் மூலமாக பார்க்கவே இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உங்கள் மூலமாக உங்களை காண்கிறவர்கள் வேதத்தை அப்படியே வாசிக்கணும், நடமாடும் வேத புத்தகமாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, சொல்ல போனா இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனாவை போல நம்முடைய மாற்றங்கள் பிறருடைய வாழ்க்கையில தாக்கங்களை தானாகவே ஏற்படுத்தும். யார்கிட்ட கொரோனா இருக்கு, யார் மூலமா பரவுது, அறிகுறியே இல்லை. இதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற மாற்றங்கள் பிறர் அவர்கள் அறியாமலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? நீங்க உங்களுடைய வீட்டுல, உங்க சுற்றுப்புறத்தார்ல, உறவினர்கள் மத்தியில, நீங்கள் செல்கிற இடங்கள்ல, தொழில் செய்கிற இடத்துல, வியாபாரம் செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல இது தானா நடக்குமா? யோசித்து பாருங்க. கொஞ்சம் உங்களை குறித்து ஆராய்ந்து பாருங்க. அநேக நேரத்துல இல்லை என்கின்ற பதில் தான் நமக்கு வரல. ஆனால் சுழற்சி முறையில இந்த மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த பலனை நாம் பார்த்து கொண்டே இருக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இந்த மாற்றத்தை, இந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டே இருக்க முடியும். பிரியமானவர்களே, வேதத்திலே பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்வது போல இன்றைக்கு திறந்த வாசலை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அநேக தேசங்களிலே சுவிசேஷம் சொல்வதற்கு வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது.
ஆனால் பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரே, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்கிறாரே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இன்னும் நமக்கு ரொம்ப கதவுலாம் அடைக்கப்படவே இல்லை. ஆனா கதவு அடைக்கப்பட்டாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது வேற கதவு. ஆண்டவர் வேற ஒரு திறந்த வாசலை வைக்கிறார். என்ன வாசல்? நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்களின் பிரதிபலிப்பு. மாற்றங்களின் பிரதிபலிப்பு. யோசித்து பாருங்க, இந்த மாற்றம் தான் சமுதாயத்திலே பிரதிபலிக்கின்றது. சமுதாயத்திலே பிரதிபலிக்கும் பொழுது ஜனங்கள், இவ்வளவு நாள் கோபப்பட்டிருக்கிற ஜனங்கள், கிறிஸ்தவங்க அப்படின்னாலே கோபப்படுறவங்க இப்போ தயவு பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. தயவு பாராட்டுகிறவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வருகிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்க்க வேண்டியது கர்த்தருடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. நம்முடைய பொறுப்பு. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, விசுவாசிகள் மத்தியிலே, திருச்சபையிலே மாற்றங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சமுதாயத்திலே அது பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். பிரியமானவர்களே, தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய கருத்திலே நம்ம முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம். இந்த நாட்களிலே எழுப்புதலை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். கடந்த 3 வாரங்களும் எழுப்புதலை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இது அதில் கடைசி வாரம். எழுப்புதலிலே 4 கட்டங்கள் இருக்கிறது. முதலாவது தனிநபர் எழுப்புதல். நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே எழுப்புதல் ஏற்பட வேண்டும். இல்லை என்றால் எழுப்புதலுக்காக ஜெபிப்பதற்கு எந்தவித அர்த்தமும் இல்லை. நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். நம் குடும்பத்திலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். நம் தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள் நம்முடைய குடும்பத்திலே பிரதிபலித்து குடும்பத்திலே மாற்றம் எழுப்புதல் ஏற்பட வேண்டும். பிற்பாடு சபையிலே விசுவாசிகள் மத்தியிலே எழுப்புதல் ஏற்பட வேண்டும். இது சமுதாயத்திலே பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சபையை பார்க்கின்ற சமுதாயத்தினர், பிற சபை விசுவாசிகள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சுற்றுப்புறத்தார், இந்த உலகம் மாற்றத்தை கண்டு அவர்களும் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும். அதுதான் எழுப்புதல். தேசத்திலே வேறு எந்த வகையிலும் எழுப்புதல் ஏற்படாது. பிரசங்கிப்பதை காட்டிலும் பிரதிபலிப்பது வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் மாற்றம் வரல அப்படின்னு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வரட்டும் சுவாமி என்று சொல்லுங்க. ஒரு நிமிடம் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. இந்த 4 வாரங்களாக எழுப்புதலை குறித்து தியானித்திருக்கிறோமே, எழுப்புதலை குறித்து என்னுடைய காதுகள் கேட்டிருக்கிறது. ஆனால் உண்மையாகவே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறதா? என்னுடைய குடும்பத்துல மாற்றம் இருக்கிறதா? நான் உண்மையாகவே இருதயம் குத்தப்பட்டவளாக ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய பாதத்தில் இருந்து ஒரு மனமாற்றத்தை பெற்றிருக்கிறேனா? என்னுடைய குடும்பத்திலே முழு குடும்பமாக சத்தியத்திலே உறுதிப்படுகிற அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? குடும்பமாக இணைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? குடும்பமாக ஆதாரம் உண்ணுகின்ற அனுபவத்தை பெற்றிருக்கின்றோமா? குடும்பமாக தேவ பாதத்தில் அமருகின்ற ஒரு சாக்கியத்தை பெற்றிருக்கிறோமா? பிரியமானவர்களே, இந்த அனுபவம் பெறவில்லை. இந்த ஆண்டவரே எனக்கு இந்த அனுபவத்தை தாங்க, என் குடும்பத்தில் இந்த அனுபவத்தை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, விசுவாசிகளாகி எங்கள் மத்தியிலே மாற்றம் உண்டாக வேண்டும் சுவாமி. எல்லாவித பகையுணர்வுகள், மன கஷ்டப்புகள், எல்லாவித பிரிவினைகளின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி விசுவாசிகளாகிய எங்கள் மத்தியிலே ஒரு மனம் காணப்பட வேண்டும் ஐயா. ஒருவருக்கொருவர் நாங்கள் குறைகளை உதவ வேண்டும் ஐயா. எங்களுடைய ஐக்கியங்கள் எல்லாம் கபடமற்ற ஐக்கியமாக இருக்க வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, தேசம் மாறணும், எங்க தேசத்துல எழுப்புதல் உண்டாகணும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம்ப்பா. ஆனா இன்னும் இந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றல அப்படின்றவங்க மாற்றங்களை கொண்டு வரும் என்று மனபாரத்தோடு ஜெபிப்போம். சமுதாயத்துல ஆண்டவர் மாற்றத்தை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை சமுதாயம் காணும். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்கிற நாட்கள் விரைவிலே வரும். கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எழுப்புதலை குறித்து தியானிக்கும்படியாக
இந்த 4 வாரங்களும் எங்களுக்கு கிருபை பாராட்டினரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் உண்மையாகவே யாருடைய வாழ்க்கையிலே, யாருடைய குடும்பத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை எங்கள் தேவன் மாத்திரமே அறிந்திருக்கிறேன் சுவாமி. இன்னும் மாற்றம் பெறவில்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகட்டும், எங்கள் குடும்பத்திலே மாற்றம் உண்டாகட்டும், எங்கள் சபையிலே விசுவாசிகள் மத்தியிலே மாற்றம் உண்டாகட்டும். அது சமுதாயத்திலே பிரதிபலித்து சமுதாயத்திலே மாபெரும் எழுப்புதல் உண்டாகட்டும். சமுதாயத்தில் ஏற்படுகின்ற எழுப்புதலுக்கு எங்களுக்கும் பங்கு உண்டாகும். எங்கள் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்கிறார். உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.